அஸ்ஸலாமு அலைக்கும். தராவி தொழுகை 8 ரக்காயத்துன்னு சொல்றாங்க. அது பின்பற்ற 20 ரக்காய் தொழுறாங்க. அதுக்கு என்ன எப்படி தொழுகிறது? ரசூலுல்லாஹ் அப்படித்தான் தொழுறாங்கன்னு நாங்க தொழுட்டு வர்றோம். இப்ப சில இடத்துல 20 ரக்காய் தொழுகிறாங்க. அது சொன்னா புரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்றது? ஒன்னும் புரிய எங்களுக்கு. நம்ம சமுதாயத்தில் ரமலான் மாசம் வந்துவிட்டால் தராவிஹி என்ற பெயரில் ஒரு தொழுகையை தொழுகிறாங்க. தராவிஹி என்ற பெயரில் 20 ரக்காத்துகளும், பிறகு வித்ர் என்ற பெயரில் 3 ரக்காத்துகளும் தொன்று தொட்டு நீண்ட நெடுங்காலமாக தமிழக முஸ்லிம்கள் தொழுது வருகிறார்கள். அவங்க அதைத்தான் இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இப்ப 20 ரக்காத் தொழுகிறாங்களே, அது சரியா? அது இல்ல 8 ரக்காத்து நீங்க சொல்றீங்களா, அது சரியா? நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி புரிய வைக்கிறது? இதான் அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நான் போட்ட அடிப்படைக்கு தான் முதல்ல போட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு தடவையும் திருப்பி சொல்லக்கூடாது என்பதற்கு தான் ஃபர்ஸ்டே நான் அடிப்படையை சொல்லிட்டேன். 20 8 என்று முடிவு செய்யறதா இருந்தா எங்க போகணும்? குர்ஆன்ல இத பத்தி என்ன இருக்குன்னு போகணும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க என்று போகணும். அப்படி போய் பார்த்தா குர்ஆன்ல தராவி தொழுகை பத்தி ஒண்ணுமே இல்ல, அதை விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாசத்துல தொழுது இருக்கிறாங்க. ரமலான் மாசத்துல என்ன தொழுதாங்க அதை நம்ம தேடி பார்க்கிறோம். அவங்க தொழுதாங்க இவங்க தொழுதாங்கன்னு தேடி பார்க்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுதாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்து தொழுகையெல்லாம் வீட்ல தான் தொழுவாங்க. பள்ளிவாசல்ல போய் தொழுகிற வழக்கம் அன்னைக்கு அவங்கள்ட்ட இல்ல. கடமையான தொழுகையை தான் பள்ளிவாசல்ல தொழுவாங்க. அப்ப வீட்டுல ரசூலுல்லாஹ் தொழுது இருந்தா அது யாருக்கு தெரியும்? மனைவிமாருக்கு தான் தெரியும். ஒரு வீட்டுல ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகள் யாருக்கு தெரியும்? அவங்க மனைவிக்கு தான் கரெக்டா தெரியும். அதனால நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அபூ சலமா என்பவர் ஆயிஷா நாயகியை போய் பார்க்கிறார். அபூ சலமாங்கிறவர் தாபியை சேர்ந்தவர், சஹாபிகளுக்கு அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையை சேர்ந்தவர். அவர் போய் ஆயிஷா நாயகியை பார்த்து கேட்கிறாரு, கைஃப கானத் ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமலான். ரமலான் மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது? இவர் கேட்கிறார். இருந்தாலே ரசூலுல்லாஹ் காலத்துல நீங்க எல்லாம் வாழ்ந்திருக்கீங்க, மனைவியா இருந்திருக்கீங்களே, ரசூலுல்லாஹ் ரமலான் மாசத்துல தொழுது இருப்பாங்கல்ல, என்ன எப்படி தொழுதாங்கன்னு கேட்கிறாரு. யாரு கேட்கிறா? அபூ சலமாங்கிறவர் கேட்கிறாரு. ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறார். ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க, மாகான யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரக்அஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலும் சரி, ரமலான் அல்லாத வேற 11 மாசத்திலும் சரி 11 ரக்காத்துக்கு மேல தொழுததே இல்லை. ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, எப்படி தொழுதாங்க ரமலான்ல? ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க, ரமலானுக்கு ஸ்பெஷலாவெல்லாம் தொழுவல, எல்லா நாளும் அவர்கள் 8 + 3 ரக்காத்து தொழுவார்கள். 8 ரக்காத்தும் 3 ரக்காத்து வித்ரும் தொழுவார்கள். அதைத்தான் ரமலானிலும் தொழுவார்கள். அதை விட ஜாஸ்தியாக அவங்க தொழுதது இல்லை. யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இது புகாரியில, முஸ்லிம்ல, அபூதாவுதுல, திருமதியில, நசையில, இப்னு மாஜாவுல, இப்னு ஹிப்பான்ல, பைஹக்கியில, தாரகுத்னியில, இப்னு ஹுசைமாவுல, ஹாக்கிம்ல, இன்னும் ஹதீஸ் நூல்கள்ல ஏராளமான நூல்களில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 ரக்காத்தும் 3 ரக்காத்தும் தொழுதாங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா இருக்குது. சரி, 20க்கு ஏதாவது கிடைக்குதா? நம்மளும் தேடி தேடி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்தும் ஒரு 3 ரக்காத்தும் தொழுதாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் காண முடியவில்லை. ஒரே ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியும் கூட நம்ம தராவிஹ் 20 ரக்காத்துகளான்னு ஒரு புஸ்தகம் போட்டாங்க. யார் போட்டாங்க? ஜமாத்துல் உலமா சபையில இருந்து போட்டாங்க. அந்த புஸ்தகத்தை எழுதினவர் நிஜாமுத்தீன் மன்பை. அவர் ஜமாத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளர். அதை போடும் பொழுது இப்ப என்ன பொறுப்புன்னு எனக்கு தெரியல. அந்த பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது அவர் போட்ட அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
20 ரக்காத் தொழுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. யார் எழுதுறா? 20 ரக்காத்துக்காரங்க எழுதுறாங்க. 8 ரக்காத்துக்காரங்க எழுதல. 20 ரக்காத்து கட்சிக்காரங்க எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுவது இல்லை. தொழுததாக ஒரே ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அது சரியான செய்தி இல்லை, பொய்யது, தப்பு, ஒரு தப்பான ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி தான் இருக்கே தவிர நபிகள் நாயகம் அவர்கள் 20 தொழுவதற்கு ஆதாரமே கிடையாது. யார் எழுதுறா? ஜமாத்துல் உலமா. யார் 20 ரக்காத் தொழணும்னு உங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, பிறகு ஏன்பா செய்றீங்கன்னு கேட்டா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களான்னு ரெண்டாவது வைப்போம். நபிகள் நாயகம் இதை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்கன்னு ஒண்ணு உங்கள்ட்ட சொல்றாங்க. ரெண்டுல எது பெருசு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மளை விட பெரிய ஆளு, அது தனி விஷயம். நபிகள் நாயகத்தை விட பெரிய ஆளா? நம்மளை விட பெரிய ஆள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்மளை விட 1000 மடங்கு லட்சம் மடங்கு கூட பெரிய ஆள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட கோடி மடங்கு பெரிய ஆள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 8 தொழுது இருக்கிறாங்கன்னு அவங்க மனைவி சொல்றாங்க. 20 இருந்திருக்குமே. ஆனால் அதை முதல்ல செயல்படுத்துறது யாரா இருந்திருப்பாங்க? ரசூலுல்லாஹா இருந்திருப்பாங்க. மார்க்கத்தில் ஒரு நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா நம்மளை எல்லாம் விட நன்மை செய்யறதுல அவங்க முந்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத பக்தி நமக்கு கூடி போச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத ஒரு இறையச்சம் நமக்கு அதிகரிச்சு விட்டதா? அப்படி 20 தான் மார்க்கத்தில் உள்ளது என்று இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் யார் கடைபிடிச்சிருப்பா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களே ஒத்துக்கொள்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் செய்யல, பின்னாடி தான் உண்டானது ஒத்துக்கிறாங்க. இப்ப பின்னாடி உள்ளது வேணுமா ரசூலுல்லாஹ் செஞ்ச வேணுமா? இதான் கொஸ்டின். நீங்க ரெண்டு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் சேர்ந்திருக்கிறீங்க. ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறீர்கள். இதுக்கு